ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேரட் கீர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதில் வந்து 2 பெரிய கேரட்டை எடுத்து தோலை சீவிட்டு இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இதை வந்து நம்ம ஒரு அடி கனமான பாத்திரத்தில் போட்டு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். நான் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். நெய் சூடான பின்னாடி நம்ம இந்த துருவி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பச்சை வாசம் போகிற வர அப்படி வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு குடிக்கும் பொழுது நல்லா இருக்கும். இந்த சைடு அப்படியே லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்து நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்ல ஒரு திக்காக பால் வந்து நமக்கு கிடைக்கணும். அதனால் இது இப்படியே கொதிஞ்சிட்டே இருக்கட்டும். நல்லா இப்படி வதங்கின பின்னாடி நான் வந்து பால் இதில் சேர்க்குறேன். இந்த கேரட் மூழ்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு சேர்த்துட்டு என்கிட்ட ஒரு சின்ன குக்கராக இருந்துச்சு, அதுலேயே நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 விசில் விடலாம். நீங்கள் பாத்திரத்தில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்படி பால் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். மூடி வச்சிடலாம். ஆடை படியாம அடிக்கடி நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமையும் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்ச வாசம் வரும், குடிக்க முடியாது. அப்படியே நல்லா கொதிஞ்சிட்டே இருக்கட்டும். ஸ்டீம் போன உடனே மூடியை திறந்து பார்த்தாச்சு. பாருங்க, நல்லா இது வெந்துருச்சு. ஆறுன பின்னாடி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதே பால் போதும்னா அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு கரண்டி நான் அடுப்பில் எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாகட்டும். முந்திரியும் பாதாமும் நான் இதில் வந்து சேர்க்குறேன். இதை வந்து நல்லா அப்படியே வறுத்து எடுத்துடலாம். ஒரு பொன்னிறம் வரட்டும், வந்த பின்னாடி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுன பின்னாடி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கு. இப்படி நல்லா அரைச்சி எடுத்துடணும். பால் நல்லா கொதிஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குறைவாயிருக்கு. நல்ல பாலும் நல்ல திக்னஸ் ஆகிருக்கு. இந்த விளிம்பு தெரியுது உங்களுக்கு. பாருங்க, இதுவரை பால் இருந்துச்சு, இப்போ பாருங்க இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. பால் நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்பவே அப்படியே ரொம்ப திக்கா இருக்கு. பெரும்பாலே குடிச்சாவே இது நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் விழுத இதுல சேர்த்துடலாம். இன்னும் மீதி இருக்கிறதையும் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்த உடனே பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் மில்க் சேர்க்க போகிறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மில்க் மெய்டு வந்து
ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இருந்தா சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷன் தான். நல்லா வலிச்சு விட்டுறலாம். இது சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு ரிச்சாகவும் இருக்குது, நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். மில்க் மெய்ட் சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு அபாரமான சுவையோடு இருக்கும், இல்லைனாலும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். கேரட் கீரை எடுத்துடலாம். ஒரு டம்ளரில் நல்லா சுட சுட பாருங்க ஊற்றி எடுத்துக்கலாம். டம்ளரில் ஊற்றியாச்சுங்க. இதில் நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சேர்க்குறேன். நல்ல ஒரு சுவையோட கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக குடிக்கிறதுனாலும் இதை குடிச்சிக்கலாம், இல்லை நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக குடிக்கணுன்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்க. நன்றி.